Hi friends, today's special Sawi Masak Chilli Padi. அதாவது நம்ம பொதுவாகவே சொதி போல் அதே ஸ்டைலில் ஆனால் மசாக் சில்லி பாடி பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு மரக்கறி சமையல். இது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: சாவி ஒரு 400 கிராம் எடுத்துங்க. பொரிச்ச டஃபு எடுத்துங்க 2. பொரிச்ச பிற்பாடு ஸ்லைஸாக கட் பண்ணிக்கங்க. அப்போ மேலே கொஞ்சம் கிறிஸ்பியும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றப்ப. லங்க்வாஸ், வெங்காயம், ஃப்ரெஷ் டொமரிக், ஃப்ரெஷ் ஜிஞ்சர், கார்லிக் ஒரு 3 இதெல்லாம் எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. சில்லி பாடி 3 எடுத்துகிட்டு அது ஸ்லைஸாக 2ஆக வெட்டிக்குங்க. செரி டொமேட்டோ ஒரு 7 எடுத்துக்கோங்க. கோகோனட் மில்க் தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க. அதில் நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. எண்ணெய் சூடான பிற்பாடு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த லங்க்வாஸ், ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக், பச்சை மஞ்சள், லெமன் கிராஸ், அதாவது 2 நல்லா ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா தாளிப்போம். நீங்கள் தாளிக்கிறப்ப நல்லா வாசமாக இருக்கணும். அந்தளவுக்கு வந்து அனல் குறவா வச்சு தாளிங்க. சில்லி பாடி நான் 3 எடுத்துருக்கேன், 2ஆக பிளந்துருக்கேன். அதையும் போட்டு நம்ம இதில் எண்ணெயோடு தாளிப்போம். நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வாசமாகவும் இருக்குது. இப்போதைக்கு நல்லா கிளறி விடுங்க. நல்லா வெந்த பிற்பாடு டஃபு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் வெள்ளை டவு எடுத்து கூட நீங்கள் தனியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துகிட்டு இதுமாரி கட் பண்ணிக்கோங்க. செரி டொமேட்டோ 7 எடுத்துருந்தேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கீரை, கடுகு கீரை அதை கொட்டிக்கலாம். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் கட் பண்ணி. அதையும் கிளறி விடும். லேசாக கீரை வதங்கின பிற்பாடு, ரொம்ப குக் பண்ண வேணாம், லேசாக வதங்கின பிற்பாடு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கடுகு கீரையை வச்சு இன்றைக்கி கறி வைக்கிறோம். அதுக்கு தேவையான அளவு நீங்கள் முதல்ல தண்ணி ஊற்றிக்கிங்க. கீரை லேசாக வதங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். நிறத்துக்கு நம்ம பச்சை மஞ்சள் பாய்க்கிறோம், ஆனால் அது வாசமாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஒயிட் பெப்பர் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு கொட்டிக்கலாம். போட்டு கிளறி விடுவோம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கீரையும் வதங்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். வேக விட்ட பிற்பாடு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தேவையான அளவு. நான் தேங்காய் பால் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். ஊற்றுனா கொஞ்சமாக தான் ஊற்றும், ஒரு 1/2 கப் அந்த மாதிரி ஊற்றுவேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தேங்காய் பால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய சாவி மசாக் சில்லி பாடி இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பார்க்கறதுக்கும் நல்லா சூப்பராக இருக்குது. இது ஒரு சைவமாக நம்ம சமைச்சிருக்கோம் மரக்கறி ஸ்டைலில். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you. Love you all. Take care. Bye bye. Enjoy the food. Happy cooking.